ஓம் சாந்தி 8/9/2024. இன்றைய முரளியின் முக்கிய சாரம். அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/2001 மதுவன். தலைப்பு ஏக் விரதா, அதாவது ஒரு விரதம் உடையவராக ஆகி தூய்மையின் தாரணை மூலமாக ஆத்மீகத்திலிருந்து மனசா சேவை செய்யுங்கள். இந்த தலைப்பில் இன்று பாபா பாடம் எடுக்கிறார். என்னவென்று பார்ப்போம். இன்றைக்கு ஆன்மீக தந்தை நாலாபுறங்களிலும் இருக்கும் ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஆன்மீகத்தன்மையின் ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது. ஆன்மீகத்தன்மை கண்கள் மூலம் பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. ஆன்மீகத்தன்மையின் சக்தியுடைய ஆத்மா எப்பொழுதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆத்மீக சக்தியை கொடுப்பார். ஆத்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கும் குஷியின் உணர்வை அனுபவம் செய்விக்கிறது. அவரது நடத்தை, முகம், பரிஸ்தாக்கள் போல லேசாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆன்மீகத்தன்மையின் ஆதாரம் தூய்மையாகும். எந்த அளவிற்கு மனம், சொல், செயலில் தூய்மை இருக்குமோ அந்த அளவிற்கு ஆன்மீக தன்மை தென்படும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் நியமம் ஆகும். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீகத்தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆன்மீகத்தன்மை உடைய ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்கையிலும் அலௌகிக பரிஸ்தாக்களாக தென்படுவார்கள். எனவே தன்னைத்தானே பாருங்கள், செக் செய்யுங்கள். எனது எண்ணம், வார்த்தைகளில் ஆன்மீகத்தன்மை இருக்கிறதா? ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய எண்ணம் தனக்குள் கூட சக்தி நிரப்பக்கூடியதாக இருக்கும். மேலும் மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்கும். இதையே மறு வார்த்தைகளில் ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய சங்கல்பங்கள் மனச சேவைக்கு கருவியாக அமைகிறது என்று கூறுகிறீர்கள். ஆன்மீகத்தன்மையின் விதை தூய்மையாகும். ஆன்மீகத்தன்மையின் இந்த கனவிலும் கூட பங்கம் ஏற்படாது அப்படி இருப்பவர்களுக்கு. ஆகவே 100% தூய்மையாக இருக்க வேண்டும். இங்கு மதுபனில் இருப்பவர்களுக்கு கூட தந்தை கூறுகின்றார், அவர்களுடைய தூய்மையின் தன்மையையும் பார்க்கின்றார். பாபா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீகத்தன்மை பார்க்க விரும்புகிறார். எல்லாருடைய சாற்றும் அவர்களிடம் இருக்கிறது. அடிக்கடி ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். அந்த ஒரு வார்த்தையாவது ஏக் பிரதா பவ, ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. எங்கு ஒன்று இருக்கிறதோ அங்கு ஒரு முதல் நிலை இயல்பாகவே வந்து விடுகிறது. ஒருமுக நிலை வந்து விடுகிறது. ஆடாது அசையாதவராக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். ஆகவே ஒருவருடைய நினைவில் இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த ஏக் பிரதா சக்தியின் மூலம் மனசா சேவை அதிகமாக அவசியம் உள்ளது இப்போது. மேலும் இந்த மனசா சேவை ஒவ்வொருவரும், புதியவர், பழையவர், யானைப்படையினர், குதிரைப்படையினர், காலாட்படையினர் எல்லோருமே செய்ய முடியும். இதில் பெரியவர்கள் செய்வார்கள், நாமும் சிறியவர்களாகவும், நாங்களோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மனசால் சேவை செய்ய உங்களால் முடியும் தானே? எல்லோரையும் கேட்கின்றார். இப்பொழுது சொல்லின் சேவை மற்றும் மனம் மூலம் செய்யும் சேவையின் பேலன்ஸ் ரெண்டிலும் சமநிலை வையுங்கள் என்று கூறுகின்றார். இதனால் மற்றவருடைய ஆசீர்வாதங்களின் கணக்கு உங்களுக்கு சேமிப்பாகும். இன்றைய சமயத்தில் ஆத்மக்கள் சுகம் சாந்தியின் ஒரு துளிக்காக தாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சுகம் சாந்தியின் ஒரு அமிர்த துளி கிடைத்துவிட்டால் கூட குஷி அடைந்து விடுவார்கள். ஆகவே வீட்டிலிருந்து கூட நீங்கள் மனசா சேவை மூலம் அனைவருக்கும் சக்தியை கொடுங்கள். வரதானம். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருந்து, தவறான சகவாசத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்கும்
எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. ஸ்லோகன்: தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே மகிழ்ச்சி உள்ளம் உடையவர்களாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஏக் பிரதா பவ என்ற ஒரு வார்த்தையானது எவ்வளவு வேலை செய்கிறது என்று பாருங்கள் என்று தந்தை விரிவாக கூறுகிறார். ஏக் பிரதா பவ, ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. எங்கு ஒன்று இருக்கிறதோ அங்கு ஏகாக்கிரதா, ஒருமுக நிலை இயல்பாக வந்துவிடுகிறது. ஆடாது அசையாதவராக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். ஏக் பிரதா ஆகும் பொழுது ஏக்மத், ஒரு வழியில் நடப்பது மிகவும் சுலபமானதாக ஆகிவிடுகிறது. இருப்பதே ஏக் பிரதா, ஒருவரின் விரதத்தில் என்றால் ஒருவரின் வழி மூலமாக. ஏக்மதி சத்கதி, ஒரு வழி உடையவருக்கு சத்கதி மூலமாக நன்மை கிடைக்கிறது, சுலபமாக ஆகிவிடுகிறது. ஏக்ரஸ்திதி, ஒரே ரசனையின் நிலை இயல்பாகவே அமைந்து விடுகிறது. எனவே செக் செய்யுங்கள். ஏக் பிரதா, ஒருவரின் விரதம் இருக்கிறதா? நாள் முழுவதிலும் மனம் புத்தி ஏக் பிரதா, ஒருவரின் விரதத்தில் இருக்கிறதா? கணக்கில் கூட ஆரம்ப கணக்கு ஒன்று இட்டுக்கொண்டே செல்கிறார்கள் பாருங்கள். அப்பொழுது ஒரு புள்ளி மற்றும் ஒரு வார்த்தை, ஒரு எண் இட்டுக்கொண்டே செல்லுங்கள். ஒரு புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள். பின் எவ்வளவு அதிகரித்து கொண்டே போகும். எனவே வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. ஒன்று என்ற வார்த்தையோ நினைவில் இருக்கும் அல்லவா? காலமும் ஆத்மாக்களும் ஒரு விரதம் உடைய ஆத்மாக்களாகிய ஏக் பிரதா உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காலத்தின் அழைப்பு, ஆத்மாக்களின் கூக்குரல், ஹே தேவ ஆத்மாக்களே, உங்களுக்கு கேட்கவில்லையா? இயற்கை கூட இயற்கையின் தலைவர்களாகிய உங்களை பார்த்து பார்த்து முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஹே பிரகிருதி, இயற்கையின் தலைவர்களாகிய ஆத்மாக்களே, இப்பொழுது பரிவர்த்தனை செய்யுங்கள். இதுவோ இடையிடையில் சிறு சிறு உதறல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு திரும்ப திரும்ப துக்கத்தின் பயத்தின் உதறல்கள் எடுக்குமாறு செய்யாதீர்கள். முக்தி அளிக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் மாஸ்டர் முக்தி தாத்தா, முக்தி அளிக்கும் வள்ளல். எப்பொழுது இந்த ஆத்மாக்களுக்கு முக்தி அளிப்பீர்கள்? உங்களுக்கு மனதில் கருணை ஏற்படுவது இல்லையா என்று கேட்கிறார். இல்லை, சமாசாரம் கேட்டுவிட்டு மௌனமாகி விடுகிறீர்கள். அவ்வளவுதான், ஆகிவிட்டது, கேட்டுக்கொண்டு விட்டோம். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய மர்சிபுள் கருணை நிறைந்த சொரூபத்தை இப்பொழுது பார்க்க விரும்புகிறார். தங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்களை இப்பொழுது விட்டுவிடுங்கள். மர்சிபுள் ஆகுங்கள். மனசா சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். ஷகாஸ் கொடுங்கள், அதாவது சக்தி கொடுங்கள், அமைதி கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். மர்சிபுள் ஆகி மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் பிஸி மும்முரமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளில் இருந்து, எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருந்து இயல்பாகவே விலகி சென்று விடுவீர்கள். ஏக் விரதத்தில் முழுமையாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் மனசா சேவை கூட செய்ய வேண்டி வரும். ஒவ்வொருவருக்கும் மனசா சேவை நிறைய செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரமே தூய்மைதான். இந்த மனசா சேவை மூலம் மற்றவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். ஓம் சாந்தி.